வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு கேரம் விளையாட்டு போட்டி, பரிசுகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியீடு, 27ஆம் தேதி சேர்க்கை நடைபெறும் என கல்வித்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் மருது பாண்டியன் பிறந்த நாளையொட்டி அவருக்கு காங்கிரஸ் கட்சியினர் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகியும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளருமான மருது பாண்டியன் பிறந்த நாளையொட்டி அரவிந்தர் வீதியில் உள்ள அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து மருது பாண்டியனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்திய கடற்படையின் கிழக்கு பிரிவு தளபதியிடம் முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதி துணை அட்மிரல் ராஜேஷ் பெண்டார்கர் முதலமைச்சர் அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கும் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவம் குறித்த கல்வி மற்றும் விழிப்புணர்வை புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கடற்படையின் மூலமாக கற்பிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், இந்திய கடற்படை தினத்தை புதுச்சேரியில் சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை பிரிவு தளபதியிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌஹான், தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரவிக்குமார் மற்றும் கடற்படை அதிகாரிகள் இருந்தனர்.
புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த கேரம் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சீனியர் எஸ்பி நாரா சைத்தன்யா ஆகியோர் பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்க புதுச்சேரி காவல்துறை சார்பில் மிஷன் இளமை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் வானரப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 நாட்கள் கேரம் விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 121 பேர் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முதல் 3 இடங்களை பிரபாகர், கலைக்குமார், சுரேந்தர் ஆகியோர் பிடித்தனர். அவர்களுக்கு பரிசு கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா, தெற்கு பகுதி கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், மடுவுப்பேட்டை சேத்திலால் நகர் லாஸ்பேட்டையில் உள்ள அன்னை ஆரோக்கிய மாதா புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மடுவுப்பேட்டை சேத்திலால் நகர் புதுப்பிக்கப்பட்ட அன்னை ஆரோக்கிய மாதா ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 10 மணி அளவில் ரெயின்போ நகர் ஜான் மரிய விண்ணியப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தை JM கிரகோரி திருப்பலி நடத்தி மந்திரிக்கப்பட்ட அன்னையின் கொடியை ஏற்றி வைத்தார். திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியோர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி குர்மாமேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர்.
இரத்த தானம் செய்வோம், மனித உயிர் காப்போம் என்ற அடிப்படையில் நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் இரத்த தான முகாம் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச உணவு, பள்ளி மாணவர்களுக்கு இலவச எழுதுபொருள் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் இரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மாநிலம் கார்த்திக் மக்கள் நல மன்றம் சார்பாக நடிகர் கார்த்திக் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டின் பேரில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் கார்த்திக் ரசிகர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதில் புதுச்சேரி மாநில கார்த்திக் மக்கள் நலமன்ற நிர்வாகிகள், மாநில செயலாளர் பிரகாஷ், மகளிரணி தலைவி அம்பிகா, சரவணன், பிரபு, அருண், பிரவீன், தேவி, அன்பு, தீபக், சிவகார்த்திகேயன், பிரசன்னா மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 நாள் நடைபெறும் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தொடங்கி வைத்தார். பெத்தாங் விளையாட்டுப் போட்டி என்பது புதுச்சேரியின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாகும். இது பிரெஞ்சு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் விளையாடப்பட்டு வருகிறது. மேலும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரி வருபவர்கள் மிகவும் விரும்பி பெத்தாங் விளையாடுவர். இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா ஸ்போர்ட்ஸ் சார்பில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டி தொடக்க விழா தேங்காய் திட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெத்தாங் குண்டுகளை வீசி போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 262 அணிகள் பங்கேற்கின்றன. முதல் நாளன்று 100க்கும் மேற்பட்ட அணிகள் ஆர்வமாக விளையாடின. இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்திரா ஸ்போர்ட்ஸ் தலைவர் சரவணன், கேப்டன் பிரபு, பொருளாளர் தியாகராஜன் ஆகியோர் ஏற்பாடு செய்துள்ளனர். புதுச்சேரி தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் தொலைக்காட்சி பிரபலம் பாலா கலந்து கொண்டு மாணவர்களை மகிழ்வித்தார். வில்லியனூர் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டிற்கான ஆண்டு விழா ஆச்சாரியா மகா உற்சவ நிகழ்வு நடைபெற்றது. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தாளாளர் முனைவர் அரவிந்தன் குத்துவிளக்கேற்றி தலைமை தாங்கினார். விஜய் டிவியின் கலக்கப்போவது யாரு புகழ், KPY பாலா, விக்கி, சிவா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அப்போது பேசிய பாலா, புதுச்சேரி என்றால் ஒரு வைப் இருக்கும், நல்ல வைப் என கூற அரங்கில் விசில் பறந்தது. பசங்களோட முக்கிய வேலை என்னவென்றால் காலையில் ஒரு பெண்ணை மீட் செய்ய வேண்டும், அடுத்து அந்த பெண்ணின் இன்ஸ்டாவை கண்டுபிடித்து சாட் செய்ய வேண்டும், இரவு அந்த பெண் ஒரு பையனை பிளாக் செய்ய வேண்டும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். ஒரு பெண் உங்களை பிளாக் செய்தால் நீங்க கேங்ஸ்டர், ஒவ்வொரு பெண்ணும் உங்களை பிளாக் செய்தால் நீங்க தான் மான்ஸ்டர் என்றார். அதனால் சந்தோஷமாக இருங்கள் என்றும் அறிவுரை கூறினார். தொடர்ந்து பாலா, விக்கி, சிவா ஆகியோர்
விஜயகாந்த், விஜய், சிம்பு ஆகிய நடிகர்கள் போல் மிமிக்ரி செய்து காட்டினர். அரங்கில் இருந்து மாணவர்கள் கிரிக்கெட் பற்றி கேள்வி எழுப்ப தோனியை மிகவும் பிடிக்கும் என கூறினார். அவரது ரசிகன் நான் என பாலா குறிப்பிட்டார். விழா முடிந்ததும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் செல்ஃபி எடுத்து பாலாவை செல்ஃபி மழையில் நனைத்து வழி அனுப்பினர். வன்னியர் இயக்கத்தின் தலைவர் குரு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் வன்னியர் பேரியக்கத்தின் நிறுவனர் செந்தில் கவுண்டர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. வன்னியர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ஜே குரு நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் வன்னியர் பேரியக்க நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள வன்னியர் பேரியக்கத்தின் அலுவலகத்தில் நிறுவனர் செந்தில் கவுண்டர் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் வன்னியர் பேரியக்கத்தின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நாணிமேடு கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு செடல் உற்சவர் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் நாணிமேடு கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 24வது ஆண்டு செடல் மற்றும் உற்சவ விழா நடைபெற்றது. அதற்கு முன்னதாக கடந்த 19ஆம் தேதி காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பந்தல்கால் நடுதல் சுபமுகூர்த்தம் நடைபெற்றது. மறுநாள் சக்தி ஹோமம், அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள சங்கராபரணி ஆற்றுக்கு சென்று சக்தி கரகம் அழைத்து வருதலும், பகல் கொடியேற்றம், சாகை வார்த்தலும் நடைபெற்றது. மாலை பெரியாண்டவர் கோவிலில் ஊரணி பொங்கல் வைத்து அம்மனுக்கு படையல் இட்டனர். முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சந்தனம், பால், தயிர், இளநீர், பன்னீர், அபிஷேகத்தூள், தேன், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனுக்காக தேர் மற்றும் அலகு குத்தி கொண்டு சன்னதியில் இருந்து வீதி புறப்பாடாக சென்றனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் அவருக்கு பஞ்சாயத்து சார்பாக மரியாதை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாணமேடு பஞ்சாயத்தாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இருந்தனர்.
விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் தலைவர் காரல் மார்க்சின் 206வது பிறந்த தின விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் புதுவை மாநில கிளை சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சாலையில் உள்ள கட்சி அலுவலக வளாகத்தில் காரல் மார்க்சின் 206வது பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலர் சலீம் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மக்களவை உறுப்பினர் சுப்ராயன் கலந்து கொண்டு காரல் மார்க்ஸ் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருவண்டார்கோவில் பகுதியில் பன்றிகளை சாலையில் திரியவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் அபராதம் விதிக்கப்படும் என்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் சாலையில் பன்றிகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி வந்தனர். விபத்துகளும் நடைபெற்றது. மேலும் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் இருந்து வந்தது. இந்த நிலையில் சாலைகளில் சுற்றித் திரியும் பன்றிகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தலைமையிலான ஊழியர்கள் திருபுவனை, திருவண்டார்கோவில், மதகடிப்பட்டு, களித்தீர்த்தால் குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 10க்கும் மேற்பட்ட பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கூறுகையில், சாலையில் சுற்றித் திரியும் பன்றிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார் வந்தன. அதன் அடிப்படையில் சாலையில் சுற்றித் திரிந்த பன்றிகளை அப்புறப்படுத்தியுள்ளோம் என தெரிவித்தார்.
மேலும் பன்றி வளர்ப்பவர்கள் பன்றிகளை பட்டியில் மட்டுமே வளர்க்க வேண்டும் என்றும் புதுச்சேரியில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதையடுத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த 13ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன்படி அரசு பள்ளிகளில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவர்களின் தகுதி பட்டியல் மற்றும் நேர்காணலுக்கான தேதி, நேரம் அந்தந்த அரசு மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளன. தகுதி பட்டியலை தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு அரசு மேல்நிலை பள்ளிகளில் நடத்தப்படுகிறது என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் நன்றாக படித்து ஊழல் செய்யும் அதிகாரிகளை தட்டி கேட்க வேண்டும் என வழக்கறிஞர் ஐயப்பன் கூறியுள்ளார். வழக்கறிஞர் ஐயப்பன் வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள ரிச்சா மாமா பவுண்டேஷனில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக அவர் பேசுகையில் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் படித்து உயரிய பதவிக்கு செல்ல வேண்டும் எனவும் கூறினார். அநியாயத்தையும் ஊழல் அதிகாரிகளையும் லஞ்சம் வாங்குபவர்களையும் தட்டி கேட்க வேண்டும் என்றும் தீய பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் எனவும் அறிவுரை கூறினார். அப்போது அதன் நிறுவனர், பணிபுரியும் ஊழியர்கள் உடனிருந்தனர். சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஜரினா பேகம், வைத்தீஸ்வரி, திலோத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர்.
அறிவொளி கற்பி இயக்கம் MEET சார்பாக புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு சமூக நல்லிணக்க விழா கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பங்கேற்பு. புதுப்பாளையம் அடுத்த காஞ்சி பகுதியில் அறிவொளி கற்பி இயக்கம் MEET, திரிரத்ன பௌத்த மகா சங்கம் தமிழ்நாடு, காஞ்சி புத்தவிகார் இணைந்து பூர்ணிமாவை முன்னிட்டு சமூக நல்லிணக்க விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் காஞ்சி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அறிவொளி கற்பி இயக்கம் MEET, தமிழ்நாடு, திரிரத்ன பௌத்த மகா சங்கம் மற்றும் காஞ்சி புத்தவிகார் இணைந்து 2587வது புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு சமூக நல்லிணக்க விழா நடைபெற்றது. அறிவொளி கற்பி இயக்கம் நிறுவன தலைவர் முகில் தம்பிபிரான் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் நிர்வாக பொதுச் செயலாளர் யுவராஜ் அம்பேத்கர், கண்காணிப்பு குழு தலைவர் பாலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக பொருளாளர் வழக்கறிஞர் தன்ராஜ் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பங்கேற்று கௌதம புத்தர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து சிறப்புரையாற்றினார். அப்போது கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பேசுகையில், கௌதம புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களுக்கு நல்ல சிந்தனைகளை போதித்தார். மனிதராக பிறந்த அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும், மனிதர்கள் மற்ற மனிதர்களை மதிக்க வேண்டும் என்றும், ஒரு மனிதருக்கு ஆசையே துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது என்றும், சமுதாயத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். மனிதர்கள் ஜாதி மதங்களை கடந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம் என்பது திராவிட மாடல் ஆட்சியை முதல்வர் வழங்கி வருவதாகவும் அவர் பேசினார். பின்னர் கற்பி இளைஞர் மன்றம் மற்றும் கற்பி மகளிர் மன்றங்களை துவக்கி வைத்து அம்பேத்கர் பெரியார் படிப்பகம் துவக்க அடிக்கல் நாட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீரபத்ரன், டான்போஸ்கோ சார்பில் ஆண்டோ சகாயராஜ், ஆண்டனி மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் லூர்துசாமி, ஜெயின் மடம் சார்பில் பிரபுகுமார், MEET துணைத் தலைவர் அமராவதி, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கணபதி, காஞ்சி அறங்காவல் குழு தலைவர் கிருஷ்ணன் மற்றும் நவமணி, மாயவன், ஏழுமலை, ஆலடியான், சுஜாதா, சுமதி, தமரத்ன பாரதி, சமூக ஆர்வலரும் பத்திரிகையாளருமான பாலூர் ஜெய்சங்கர், சுஜாதா, சுமதி, ஷர்மிளா, வெங்கடேஷ், மருத்துவர் பாலாஜி, பொறியாளர் ஆறுமுகம், அவைத்தலைவர் சண்முகம், மாவட்ட பிரதிநிதி சுதாகர், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பாலாஜி உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களும், இளைஞர்களும், சமூக ஆர்வலர்களும், பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இறுதியாக அறிவொளி கற்பி இயக்கத்தின் துணைத் தலைவர் நவாப் ஜான் நன்றி உரையாற்றினார். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் குரு பாதுகா ட்ரஸ்ட் மூலம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 131வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக விஷ்ணு சரஸ்கரநாம, லலிதா சகஸ்கரநாம பாராயணம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருவுருவப்படம் மற்றும் வெண்கல சிலை திண்டிவனம் நகரம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நாகராஜ் ஐயர் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் ஏரிக்கரையில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் ஏரிக்கரையில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் 26ஆம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு பூங்கரகம் மற்றும் கூழ்குடம் வீதி உலாவில் திரளான பெண்கள் கூழ்குடம் சுமந்து வந்து ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கூழ் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து திண்டிவனம் வெங்கடேசன் மற்றும் தண்டபாணி சசிகுமார் குழுவினரின் 30 தவில் 30 நாதஸ்வரம் மாபெரும் சிறப்பு கச்சேரி நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ ஐயனாரப்பனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கும்பம் கொட்டி படையல் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ புத்துமாரி அம்மன் பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ புத்துமாரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண விளக்குகளாலும் அலங்கரித்து வான வேடிக்கையுடன் பம்பை வித்துவான் கலைஞர் ஜெகதீசன் குழுவினருடன் அம்மன் வீதி உலா காட்சி நடைபெற்றது. நெல் அறுவடை நேரத்தில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்களின் நிலை கண்டு விவசாயி மனவேதனை. தமிழக அரசு ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குமாரமங்கலம் ஒடலப்பட்டு பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பயிர்கள் நன்கு வளர்ந்து கதிர்கள் முற்றிய நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் குமாரமங்கலம் ஒடலப்பட்டு கிராமத்தில் வயல்வெளி பகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றது. புறவழிச்சாலை பணியால் வடிகால் வாய்க்கால் மூடப்பட்டுள்ளதால் தண்ணீர் படியாமல் வயலில் தேங்கி நிற்கிறது. இதனால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைத்துவிடும் நிலைக்கு சென்றுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தமிழக அரசு இப்பகுதியில் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நிலத்தினை பார்வையிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டு தர வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, ரேஷன் கடை ஆகியவற்றிற்கு செல்ல பாதை வசதி இல்லாமல் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அரசு பாதை வசதி ஏற்படுத்தி கொடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமத்தில் 4 கால் பாலம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, ரேஷன் கடை ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரேஷன் பொருட்கள் வாங்கவும், விவசாய கடன்கள் பெறவும், கூட்டுறவு வங்கி சேவை பெற்றிடவும், ஆரம்ப சுகாதார நிலையம் சென்று குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல் உள்ளிட்ட சேவைகளை பெற்றிடவும் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து சென்று வருகின்றனர். அதேபோல் அந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான நத்தம் நிலத்தில் அரசு பட்டா வழங்கி பல குடும்பங்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். எப்பொழுதும் இதே நிலைமையில் உள்ள இந்த சாலை தற்போது நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதிகளுக்கு செல்லும் சாலை வசதியானது முறையாக அமைக்கப்படவில்லை.
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் புதூர் பகுதியில் செல்ல அரசு சார்பில் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாலுகால் பாலத்திலிருந்து தின்னப்பட்டி செல்லும் பிரதான சாலையில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். ஆனால் பிரதான தார் சாலையில் இருந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி வரை சுமார் 200 அடி தூரத்திற்கு தனியாருக்கு சொந்தமான நிலம் என கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் சாலை அமைக்க அந்த பகுதி நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் அந்த பகுதியில் சாலை வசதி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அதாவது பின்பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது, ஆனால் முன்பகுதியில் சாலை அமைக்கப்படாமல் தனியாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் பல ஆண்டு காலமாக முறையான சாலை வசதி இன்றி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பாதையில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியும் நிறைந்துள்ளதால் அதில் செல்லும் பொதுமக்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட செல்லும் தாய்மார்கள், ரேஷன் பொருட்கள் வாங்கி செல்லும் பொதுமக்கள், விவசாயத்திற்கு உரங்கள் வாங்கி செல்லும் விவசாயிகள், ரேஷன் கடைக்கு பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் என அனைத்து தரப்பினரும் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பலர் சேற்று சகதியில் வழுக்கி விழுந்து காயமடைந்து வருகின்றனர். இதனால் தனியாரிடம் உள்ள பாதையை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பாதை வசதி அமைத்துக் கொடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலத்தில் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கஸ்பா கிரிக்கெட் கிளப் நடத்திய 28ஆம் ஆண்டு கோடைக்கால கிரிக்கெட் போட்டி தேமுதிக நகர தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இப்போட்டியில் விழுப்புரம், மயிலாடுதுறை, சேலம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிரிக்கெட் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற விருத்தாச்சலத்தை சேர்ந்த அணியினருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் அணி செயலாளர் சுரேஷ் மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்த விருத்தாச்சலத்தை சேர்ந்த மற்றொரு அணியினருக்கு பாமக மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ், 4ஆம் இடம் பிடித்த அணியினருக்கு அன்வர் பாஷாவும், 5ஆம் இடத்தை பிடித்த அணியினருக்கு அபிதா குமாரும் மற்றும் சிறப்பு மட்டையாளர் மற்றும் பந்து வீச்சாளர் நடிகர் காமராஜும் பரிசு தொகையை வழங்கினர். மேலும் சிறப்பாக வெற்றி பெற்ற அணியினருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தெற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினரின் மாநில செயற்குழு உறுப்பினர் தனபாண்டியன், திமுகவின் நகர மாணவர் அணி துணை அமைப்பாளர் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஏராளமான கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டனர்.
விருத்தாச்சலத்தில் பாமக சார்பில் மாவீரன் காடுவெட்டி குருவின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடுவெட்டி குருவின் நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் வன்னியர் சங்கம் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிங்காரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மருத்துவர் கோவிந்தசாமி கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மாவீரன் காடுவெட்டி குருவின் நினைவுகள் மற்றும் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தமிழக முதல்வராக ஆக்க வேண்டும் என உறுதிமொழி ஏற்றனர். இந்த நிகழ்வில் மாநில மகளிரணி செயலாளர் மருத்துவர் தமிழரசி, மாநில இளைஞரணி செயலாளர் EK சுரேஷ், மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ், தெற்கு மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் தனபாண்டியன், நகர செயலாளர்கள் முருகன், மணிமாறன், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஏழுமலை, வடிவேல் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் சக்திவேல், தனசேகரன், ஆசை தம்பி, மகளிரணி தில்லைபானு மற்றும் வெற்றிவேல், தமிழ், துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளை சார்பில் இல்லந்தோறும் சத் சங்கமானது நடைபெற்றது. திண்டிவனம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அறக்கட்டளை சார்பில் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ சாரதா ஆசிரமம் யதீஸ்வரி சச்சிதானந்த பிரியா அம்பா ஆசியுரையுடன் இல்லந்தோறும் சத் சங்கமானது நடைபெற்றது. திண்டிவனம் நேதாஜி நகர் ஸ்ரீமான் ராஜுலு ஐயா இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருமூவரின் அருளை பெற்றனர். நிகழ்ச்சியில் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆஹா, பாலம் கட்டி முடிச்சிட்டாங்களே, இப்ப தூக்கிட்டு போற அந்த மலை எக்ஸ்ட்ரா தான் அங்கேயே வச்சிருவோம்னு சொல்லி பாதி வழியிலேயே அந்த மலையை கீழே இறக்க வச்சுட்டாரு. அந்த மலைக்கு ஒரே அழுகையான அழுகை. அது கீழே இறங்கினோடனே ஹனுமாரை பார்த்து அழுதுகிட்டே கேக்குது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். காவல்துறை சார்பில் போதை விழிப்புணர்வு கேரம் விளையாட்டு போட்டி, பரிசுகளை வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். +1 மாணவர் சேர்க்கைக்கான தகுதி பட்டியல் வெளியீடு, 27ஆம் தேதி சேர்க்கை நடைபெறும் என கல்வித்துறை அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.